வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நாம எப்படி 1000 சப்ஸ்கிரைபர் வேகமா எடுக்க போறோம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். 2025ல நிறைய புது அப்டேட்ஸ் வந்துருச்சுங்க. ஆனா பழைய ட்ரிக்ஸ் எல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க உங்க சேனலுக்கு 100% சப்ஸ்கிரைபர் வர வைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் விஷயம், நீச்ச தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா என்ன? நீச்னா என்னன்னு கேக்குறீங்களா? நீங்க எந்த டாபிக்ல வீடியோ அப்லோட் பண்ண போறீங்கன்றதை நீங்க ஃபர்ஸ்டே முடிவு பண்ணிக்க. உங்க சேனலுக்கு ஒரு கிளியரான ஐடென்டிஃபை இருந்தாதான் ஆடியன்ஸுக்கு ஃபாஸ்டா கண்டென்ட் போய் ரீச் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்துட்டீங்கன்னா டெக் அன்பாக்சிங், தமிழ் ஃபேக்ட்ஸ், டிராவல் விளாக், பைக் ரைடிங், இந்த மாதிரி நீங்க எதை பத்தி நீங்க போட போறீங்க வீடியோ அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்டே கிளியர் கட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நீங்க எல்லா டாப்பிக்கையும் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு இருக்காதீங்க. ஏதாச்சும் ஒன்னு இல்லாட்டி 2 டாபிக் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி அது ரிலேட்டடான கண்டென்ட்டை கண்டினியூஸா அப்லோட் பண்ணிட்டே இருங்க. நம்ம செகண்டா பார்க்க போறது தம்ப்நெயிலையும் டைட்டிலையும் பத்தி தாங்க. நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா கிளிக் பண்றது தம்ப்நெயில பார்த்து தாங்க அதிகமா கிளிக் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க கென்வா ஃப்ரீ டூலை யூஸ் பண்ணி நீங்க பிரைட் கிளீன் தம்ப்நெயில போடுங்க. கிளிக் த்ரூ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ உங்களோட வீடியோ டைட்டில்ஸ் வந்துட்டு பவர்ஃபுல்லா கொடுக்க பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்துட்டீங்கன்னா ஃபாஸ்டா எப்படி க்ரோ பண்ணலாம், சீக்ரெட் டிப்ஸ் இதுல இருக்கு, 2025ஓட புதிய அப்டேட்ஸ், அந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் எல்லாம் டைட்டில்ல வர மாதிரி தம்ப்நெயில்ல வர மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஸோ அப்பதான் உங்களோட வியூஸ் வந்துட்டு ஆடியன்ஸ் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இதனாலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் த்ரூ ரேட் அதிகமாகும். யூடியூபும் இந்த அல்காரிதத்தை புஷ் பண்ணி கொடுக்கும். உங்க வீடியோவோட எஸ்இஓவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேர்ட் ஒன், அப்லோட் ஷார்ட்ஸ். இப்போ 2025ல ஷார்ட்ஸ் தான் பிகெஸ்ட் க்ரோத் ட்ரிக்ஸா இருக்குது. ஷார்ட்ஸ் ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு. 15 செகண்ட்ல இருந்து 30 செகண்ட் வரைக்கும் ஃபன் ரீல்ஸ் அப்லோட் பண்ணுங்க. அது மட்டும் ட்ரெண்டிங் ஆடியோ, சிம்பிள் ஃபேக்ட்ஸ், வைரல் மூமெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு எது நீங்க பெஸ்டா கொடுக்க முடியுமோ அது ரிலேட்டடான டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் ஆச்சு ட்ரை பண்ணி வீடியோவை அப்லோட் பண்றீங்க. இது வந்துட்டு உங்களுக்கு வைரல் ஆச்சுன்னா ஒரு நாள்லயே ஒரு வீடியோலயே பார்த்துட்டீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர் வரலாம், ஏன் 1000 சப்ஸ்கிரைபர் கூட வரலாம். வீடியோ ரீச் ஆக ஷார்ட்ஸே உங்களுக்கு அதிக சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டு வந்து கொடுக்கும். ஒன், யூஸ் எஸ்இஓ. அதாவது நீங்க நெக்ஸ்ட் இந்த எஸ்இஓங்கிற விஷயத்த மட்டும் மறந்துடாங்க. டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், ஹேஷ்டேக் எல்லாம் ப்ராப்பரா ஃபில் பண்ணுங்க. எக்ஸாம்பிள், தமிழ் வேர்ட்ஸ் பிளஸ் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி நீங்க டைட்டில் ஆர் டிஸ்கிரிப்ஷன் போடுங்க. இந்த மாதிரி ஹவு டு க்ரோத் சேனல் தமிழ் யூடியூப் டிப்ஸ், இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் எதெல்லாம் ட்ரெண்டிங்கான கீவேர்ட்ஸோ அதெல்லாத்தையும் நீங்க சர்ச் பண்ணி எடுத்து உங்களோட டிஸ்கிரிப்ஷன்லையும் டைட்டில்லையும் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ உங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கீவேர்ட்ஸ் தான் வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா உங்களோட சேனலுக்கான க்ரோத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹேஷ்டேகும் அதுக்கு ரிலேட்டடான ஹேஷ்டேகா போடுங்க. வீடியோக்கு ரிலேட்டடான ஹேஷ்டேக் போட்டீங்கன்னா மட்டும்தான் உங்க வீடியோ ஃப்ரண்ட்ல ஷோ ஆகும். இல்லை நீங்க ஏதேதோ ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் ட்ரெண்டிங்ல இருக்க ஹேஷ்டேக்லாம் எடுத்து போட்டீங்கன்னா வீடியோ புஷ் பண்ணாது. இது யூடியூப் அல்காரிதம் என்ன நினைச்சிருன்னா இது எல்லா வகையான கண்டென்ட் தான். ஸோ சரியான ஒரு ஆடியன்ஸ்க்கு உங்க வீடியோ போய் ரீச் ஆகாமையே போயிடும். ஃபிஃப்த் ஒன், கன்சிஸ்டன்சி. ஒரு வீடியோ போட்டுட்டு சைலண்டா விட்டுறக்கூடாது. வீக்லி மினிமம் 2 வீடியோ வச்சு அப்லோட் பண்ற மாதிரி பாத்துங்க. ஷார்ட்ஸ் பிளஸ் லாங் வீடியோ மிக்ஸ் பண்ணி போடுங்க. ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி டே அண்ட் டைம்ல அப்லோட் பண்ற மாதிரி பாத்துக்குங்க. சண்டே ஈவினிங் 6 மணிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா மேக்ஸிமம் ஆடியன்ஸ் வந்துட்டு யூடியூப்ல ஃப்ரீயா தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமை யூஸ் பண்ணி நீங்க வீடியோ போட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட வியூஸ் அதிகரிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குதுங்க. சிக்ஸ்த் ஒன், என்கேஜ் வித் ஆடியன்ஸ். சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ஃபாஸ்டா கிடைக்கணும்னா ஆடியன்ஸ் கூட கனெக்டா இருக்க பாருங்க. அதாவது கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபாஸ்டா ரிப்ளை பண்ணுங்க, கம்யூனிட்டி போஸ்ட் போடுங்க, போல் கான்டாக்ட் பண்ணுங்க, லைவ் செக்ஷன்லாம் நீங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. நீங்க ஆக்டிவா இருந்தீங்கன்னா பீப்புள் உங்களை ஃபாஸ்டா ட்ரஸ்ட் பண்ணி உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. செவன்த் ஒன், ப்ரொமோட் ஸ்மார்ட். அதாவது உங்களோட வீடியோவை நீங்க தாங்க ப்ரொமோட் பண்ணணும். அதாவது எப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்னு சொல்லுங்க. வீடியோவோட எண்டில் இல்லாட்டி ஸ்டார்டிங்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆடியன்ஸை கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிங்க. ஸோ இது மட்டும் இல்லாம உங்களோட வீடியோவோட லிங்கா இருக்கட்டும், சேனலோட லிங்கா இருக்கட்டும், வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அதெல்லாம் கிளிக் பண்ணி கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாம் வந்துட்டு வீடியோஸை பார்க்கறதுக்கு நிறைய சான்சஸ் அதிகமா இருக்குங்க. எட்டாவதா போனஸ் ட்ரிக்ஸ் பத்தி நான் சொல்ல போறேன். கொலாப் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்கன்னா பெரிய பைக் விளாகர் இருக்கான்னு வைங்களேன், ரைடிங் டுகெதர் போடுங்க. அதாவது இப்போ நீங்க வந்துட்டு உங்களுக்கு பக்கத்துலேயே வேற யாராச்சும் ஒரு நல்ல க்ரோத்தான சேனல் வச்சிருக்கலாம். அவங்க கூட நீங்க சேர்ந்து ஒரு கொலாபரேட் வீடியோ போட்டீங்கன்னா அவங்க ஆடியன்ஸ் எல்லாம் உங்க வீடியோவை பார்க்கறதுக்கும் பார்த்துட்டீங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்கு. இது வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா உங்களோட சேனலை ஈஸியா க்ரோ பண்ணி தரதுக்கு ஒரு சிம்பிள் ஸ்டெப்பா இருக்குங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ்.